வெண்ணிலா காவேரி மிரட்டினா சொன்னதை கேட்டு நிவின் செம கோவத்தோட ராகினி வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா வெண்ணிலா மாமா, வெண்ணிலா எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே நிவின் நினைச்சேன், இவ வேலைதான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அத மாதிரியே தான் இருக்குது. ஏண்டி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? எதுக்காகடி விஜய் காவேரி பிரிக்கணும்னு நினைக்க? காவேரி அப்படி உனக்கு என்ன துரோகம் பண்ணா அப்படின்னு சொல்லி செம கோவமா பேசுறாங்க நிவின். உடனேவும் பசுபதி, மாப்பிள்ள என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மாப்பிள்ளையா அப்படியெல்லாம் கூப்பிடாதயா, உன்னை மாமான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு நாக்கெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. இதை கேட்டு ராகினி, எங்க அப்பாவை தப்பா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. உனக்கு என்ன அவ்வளவு கொத்துக்கிட்டு காவேரி மேல பாசம் வருது? அது என்ன, அந்த விஜயும் காவேரியும் உனக்கு வழி கட்டாயமா யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அவங்க மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம முன்னாள் காதலிங்கிற அக்கறையா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் நிவின், இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்து காவேரி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிடாதீங்க. எது வரணும் நீங்க விஜய் கிட்ட கேட்டுக்கோங்க. விஜய் காவேரி தான் முடிவோட இருக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அவங்கள தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டே, வெண்ணிலா மாமா கிட்டே சொல்றாங்க. உடனே வெண்ணிலா, விஜய் வந்து என்னுடைய புருஷன், அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவங்க 2 பேரும் முறைப்படி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க விஜயே சொல்றாருல, அப்ப நீங்க விளைவிக்கிற வேண்டியதானே? விஜய் காவேரி தான் முக்கியம்னு உங்ககிட்ட சொல்றாருல, அப்புறம் ஏங்க நீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. அதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? நீங்க யாருங்க? நான் எதுவா இருந்தாலும் நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் நீங்க விஜய் கிட்ட பேசலாம். நீங்க எதுக்கு இவங்க பேசலாம் கேட்டுட்டு காவேரியை போய் எதுக்கு மிரட்டுறீங்க? மேலும் காவேரியை ஏதாவது நீங்க பண்றதுன்னு தெரிஞ்சு நான் சும்மா விட மாட்டேன், தொலைச்சிடுவேன். காவேரிக்கு ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. நியூஸ் சேனல்ல என்னென்னமோ பேசி காவேரியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தானே இப்ப எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமேல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் செம கோவமா ராகினியை திட்டிட்டு போறாங்க. இவங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க ஆடுனீங்கன்னா நீங்க அசிங்கப்பட்டுட்டு தான் போவீங்க அப்படின்னு நிவின் வெண்ணிலா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வெண்ணிலாவும் வெண்ணிலாமாவும் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.